ஹலோ கைஸ், நம்ம எங்கே வந்திருக்கேன்னா கன்னியாகுமரி தான் வந்திருக்கோம். கன்னியாகுமரியில் தான் நிற்கும். ஆனால் லேட் நைட் ஆகினால உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம இனி நேரே ஒரு பார்க் உண்டு, அங்கே போயிட்டு கொஞ்சம் கழிச்சு இங்கே உள்ள வரும்போது பார்ப்போம். சரியா? இல்லைன்னா ஒரு சாய் எண்ணெய் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ரொம்ப டைம் ஆகும். இந்த படத்து உறங்க வசதி இல்லை. இவன் முன்னா படத்து உறங்கிட்டான். அவன் எங்கே வேணுமெങ്കിലും கிடந்து உறங்குவான். ஒரு ஸ்மால் டீ போட்டு இருக்கும் போல ஒரு வீடியோ போடும். இது நம்ம கார். இது இப்போ வண்டி ஓட்ட போகிறோம். காரில் இருக்க ராக்கெட் மீன் செல்லு. இதான் காரில் மீன் செல்லு பார்த்துலங்க. மீன் செல்லு. அந்த மீன் செல்லை வச்சு தந்தது யாரு தெரியுமா? அது ஒரு கடைக்காரன். இதுக்கு பேர் தான் சாவி. இதை போட்டு தான் வண்டி ஓட்டணும். இது போட்ட ஒன்றும் ஓடாது. இதை போட்டா ஓடுமா? என்ன போட்டேன் ஓடல. இதுக்கு வேற தான் ஜோக்கு. நம்ம இப்படி பண்ணியது நினைச்சு நீங்க கிரிஞ்சுன்னு நினைச்சப்பா? அது கிரிஞ்சுன்னு சொல்லல. சும்மா நாங்கள் இப்படி தான் பண்ணோம். இப்படி பண்ணாலே அது நீங்கள் பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு வியூஸ் நீ போச்சுன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் உஷாராக இருக்கும் அடுத்த வீடியோ போட. நீங்கள் ஒன்று ஷேர் பண்ணி எடுத்து விடுங்க. இல்ல வண்டி போகல இப்ப அலோடு இல்ல. தமிழ் தானே? மலையாளம் அறியாம். ஒதுக்கி விடாம பின்ன அலோடு இல்ல. போலீஸ் தான் பிரச்சனை. 5 மணிக்கு തന്നെ உள்ளது. കുറച്ച് അപ്പുറത്തെ അവിടെ ഇരിക്കാം. കുറച്ച് അപ്പുറത്തിലെ വണ്ടി ഒതുക്കി വിടാൻ സ്ഥലമുണ്ട്. അല്ലെങ്കിൽ സ്ട്രൈറ്റ് ആ പോയിട്ട് കുറച്ച് അവിടെ പാർക്ക് ഉണ്ട്. പാർക്കുണ്ട്. അവിടെ ഇരിക്കാം. ഓക്കേ. നമ്മളുടെ വഴി കേട്ടായിരുന്നു. നമ്മള് മലയാളം അറിയാല്ലേ? പിന്നെ നമ്മ കളിയാക്കി വിട്ട്. ഇല്ല, മലയാളം അറിയത്തില്ലെങ്കിലും പിന്നെ നമ്മ ഏതെങ്കിലും ഒപ്പത്തി പറക്കി പറയാം. ഇത് ഒപ്പത്തി പറക്കും മലയാളം അല്ലേ? നമ്മൾ പറയുന്നത് മലയാളം. നമ്മളും മലയാളിയാണ്. யாராவது நம்ம சண்டை வந்தா നമ്മൾ വണ്ടിയിൽ ഒരു പല്ലി കേറിയിട്ടുണ്ട്. ഇവിടെ നോക്കടാ. വാ വൈപ്പറല്ലേ? இல்ல அவியல்ட்ட அங்க ஏத்ததில்ல. அவன் போறண்டாருனா? ஆமா. உள்ள ஏரியா உறங்கி நிக்க ஏரியா. ஆம்பளடா. அவங்களே. ஓகே. நம்ம இனி நேர இதுல எங்க சாய கடை. ஹலோ गाइस, நான் சாய கடை ஒருத்தன் உண்டு ஒரு கிழவன். அவன் என்ன காணல. அவனை கண்டுபிடிச்சு ஒரு கப் சாய குடிச்சாட்டி நமக்கு ஒரு உறக்கம் இல்ல. எங்க சாய கடை கண்டு ஆளுதான் எங்க உறக்கம். சாய காணாது. டீ காபி சாய சூடு காணாது. நீ காபி உண்டா? டீ ரெடி ஆயி. அப்ப நம்ம ஒரு சாய குடிச்சுட்டு தான் இனி அடுத்த ஒரு களி, அடுத்த இடம் இந்த ஸ்பாட்னு நம்ம 2ஆம் முடிவு பண்றோம். சாய குடிக்க முடியல ஒரு வீடியோ போட்டாலோ? வாங்க போடா. நடு ரோட்ல நிறுத்தி விட்டுறியா? இனி ஒரு சாய போட்டு തന്നെ வரல. லாக் எடுத்தாலோ? നമ്മള് മെയിൻ ഒരാള് ഇറങ്ങി ചാടിയാച്ചി. ஹலோ காய்ஸ், எல்லாரும் வாங்க ஒரு சாயை போட்டுருவோம். சாயை போட்டுட்டு இல்லை சார் சும்மா டீ சார் டீ வேண்டாம் சொல்லாரு. இல்லை டீ சார் ஒரு டீ வாங்கி கொடுக்கலாமா இருந்து நம்ம சாய குடிச்சக்கு வந்திருக்கோம். ஆனால் என்னல சாய உண்டாண்ணா? காஃபி என்னல? பூஸ்ட், ஹார்லிக்ஸ், பூஸ்ட். வேற இருக்கு பிஸ்கட் இருக்கு. ஏன்னா ஒரு காஃபி. அவங்களோட காஃபி கொஞ்சம் நம்ம மூஞ்சி இருட்ட தெரியுதா? இப்போ ஓகே. இப்போ நான் வெள்ளை தெரியாதா? வெள்ளை தெரியுதா? நானும் வெள்ளையா தெரியணும். பயங்கர வெள்ளை. இதுலேயே பிரைட்டு நான் தான். எந்தப்பா மட்டங்கள்லாம் வெள்ளையா பறந்து போட்டான். அதனால எங்களுக்கு ஒரு பொண்ணு நமக்கு கிட்டாது. எல்லா செல்லி வரி ஓகே. இன்ஸ்டா ஐடியில போய் எல்லாரும் தேடி பாருங்க மறக்காம. அஜின் 200 பானா நீங்க வேற மெசேஜ் பண்ணிருப்பேன். நான் பண்ணிருப்பேன். 2000 நம்ம டீ மாஸ்டர் காட்டு பேசி வேற. நீங்க கன்னியாகுமரி வந்தா இவரை எங்க இருந்தா கண்ட ஒரு போட்டோ எடுத்து அனுப்புனா உங்களுக்கு சாயா ஃப்ரீ. எப்படி சாயா நான் பேமெண்ட் போடலாம். என்ன கண்டா வேற பாடி வரியா? என்ன கால மாட்டியா ஜென்மத்துக்கு?
ஓகே, நம்ம இனி அடுத்த ஒரு போலீஸ் வருது. அதுக்கு நம்ம இனி பேசுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கும் புரியாது. காஃபி காஃபி போகிறாங்க போலீஸ். ஜிபே இல்லையா ப்ரோ? ஜிபே இல்லையா? ஜிபே இல்லவே இல்லையா? அந்த போலீஸ்கார் வந்து நம்ம நம்மகிட்ட நடத்தி பேசலை. பேசியிருந்தா கொஞ்சம் ரகடா இருந்திருப்போம். கையில் பைசா இருக்கா? கைஸ், நம்ம இப்போ கன்னியாகுமரியில் டீ குடிச்சாச்சு. டீ குடிச்சதுல என்ன ஒரு சம்பவம்னா, எல்லார்ட்டையுமே ஜிபேல தான் பைசா. கையில என கையில 10 ரூபாய் இருந்து, பெயிண்டர் கையில 20 ரூபாய் இருந்து, சில்லற பறக்கி வச்சிருந்தேன். வண்டி நடந்த சில்லற அதுவும் இல்லாம ஆளு ஒரு சாய குடிச்சாச்சு. அவர்கிட்ட சாய கடை வச்சிருந்தவர் கொள்ளலாம். ஏன்னா பைசா இல்லாட்டையும் குழப்பில்லை. நீங்க குடிங்க, நீங்க அடுத்த வேற தந்தா போதும். பிரச்சனை எப்ப வாரியாலோ அப்ப தந்தா போதும். அந்த மனசுதான் கடவுள்னு சொல்லி. சரி, நம்ம இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ண போகிறோம். நாளைக்கு இதே போல் வீடியோ வரும். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுடுங்க. அப்போ தான் உடனே உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாம் வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு ரீச் ஆக எங்களுக்கு வீடியோ கண்டினியூ போட இன்னும் டிஃப்ரெண்டாக போட்டுன்னு இருப்போம். நீங்கள் கமெண்ட்ல சொன்னாலே ஓகே தான். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி சொன்னா அதே மாதிரி நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் சப்போர்ட் தர நாங்கள் இன்னும் இறங்கி பண்ணுவோம். இப்போ கையில ஒரு காசே இல்லாம பண்றதாகும். இன்னும் நீங்க சப்போர்ட் வர நாங்க கையில நிறைய பைசா இறக்கி விளையாடி நல்லா சப்போர்ட் பண்ற மாதிரி. இப்ப நாங்க இறக்கி விளையாடி ராஜா கேம் இருக்கும்போது என்னடா பயம். அந்த ராஜா கேம் கிடைக்குது. ஆனா 3 கோடி குடுக்கறது அதிகமா இருக்கு. 3 கோடி ரூபாய் கிடைக்குது இல்ல. பஸ் வாங்கியிருக்கேன் சொந்தமா, 2 பஸ். போன வீடியோல பாத்து என்ன நினைச்சீங்க நீங்க? ராஜா கேம்னா சும்மாலா ப்ரொமோஷன் பண்றாங்க. ப்ரொமோஷனுக்கே 2 கோடி ரூபாய் தராங்க. ஒரு ப்ரொமோஷன் வீடியோ போட்டிருக்கேன், யூடியூப்லயும் போட்டிருக்கேன். யூடியூப்ல போய் எல்லாரும் ஃபுல் வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்னடா இவன் ராஜா கேம வச்சு சொல்லியானே நினைச்சாதீங்க. ராஜா கேம ஒரு சுக்கம் தெரியாது, ஒரு சுண்ணாம்பம் தெரியாது. அது நாங்க விளையாடணும்னே தெரியாது, எப்படி விளையாடணும்னே தெரியாது. அந்த வீடியோலயே நாங்க சொன்னோம் ராஜா கேம் ஸ்பெல்லிங் கூட தெரியாதுன்னு. ஆனா 3 கோடி ரூபாய் வருது. அது எப்படி வரும்? ராஜா கேமல தான் அதுலதான் வரும். அவிப்புன்னா எப்படி தெரியுமா? இப்போ கஞ்சி பாரு அவிப்பு இல்லை, ராஜா கேம் அவிப்பு. நெக்ஸ்ட் ஐடியா எங்களுக்கு கன்னியாகுமரி கடலை வாங்கியதாகும். பெயிண்டர் வந்துட்டான். அடுத்து ஒரு வள்ளுவர் சிலை வச்சுலாம் நாங்க வைக்க போற சிலையே பெயிண்டர் சிலை தான். அவன சிலை அதுல அடுத்து இருக்கும். நான் வைப்பேன் என்ன சிலையை வச்சு. அதுக்கு எங்க பாறை கட்டுவான். இப்ப அவன் கடலுக்குள்ள கிடைக்கிற 2 பாறைகள்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கேன். அது என்ன? அவன் என்ன பாலம்னா தண்ணி பாலமாக. இது கண்ணாடி பாலம், தண்ணி பாலம். அவன் இவ்வளவு நாள் முட்டையில தான் முடி பிடிங்கிட்டு இருந்தான். இப்ப என்னடா ஐஸ் கட்டி பெயிண்ட் அடிச்சதோட இனி பாறை பெயிண்ட் அடிச்சு பாரு. எல்லாம் நடக்காங்க. பாறையில பாசி பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி அதனால இந்த பெயிண்ட் அடிச்சோம்லாம் கிளியர் ஆயிரும். ஒரு டைப் குளச்சல் கடலை பேசிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு பெட்டரா எங்களுக்கு கன்னியாகுமரி கடல் தானே சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு பேசி முடிச்சிடலான் இருக்கோம். அப்புறம் போது நாங்க இதை வாங்கிடுவோம். அப்புறம் நாங்க இன்னொரு ராஜாயம் விளையாடி இன்னொரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, நம்ம குட்டகுழி ரோடு இருக்கு தெரியுமா? குட்டகுழி ரோட்ல இருந்து கரெக்டா அதுக்கு பேர் என்னது, சாயங்குழி அந்த பெட்ரோல் பம்பு இருக்கு. அங்க மேல பெட்ரோல் பம்பு இருக்குல்ல, பேரு மறந்து போச்சு. எருதுர்கடை. அந்த எருதுர்கடையே முந்தின ஸ்டாப்பு பிலிப்பரம். அந்த பிலிப்பரம் வரைக்கும் எங்களுக்கு கருணைனாலும் உங்களுக்கு கருணைனாலும் நாங்க ரோடு போட்டுட்டோம். சந்தோஷமா இருக்கு. இந்த ரோடு இப்ப வேற லெவல்ல இருக்கு. இனி ஒரு வாரம் வச்சு அடிச்சு பொழிப்பணும். ஏன்னா இங்கதான் வருமானம் வரும். பைப்பு தோண்டும் அதுவும் இதுவும் சொல்லி தோண்டி தள்ளுவேன். ஆனா எனக்கு இந்த கான்ட்ராக்ட் ஒர்க் கிடைச்சிருந்தா நான் வேற லெவல்ல பண்ணுவேன். என்னெல்லாம் தோண்டணுமோ எல்லாம் தோண்டிடுவேன். தோண்டிட்டு லாஸ்ட் ரோடு போடுவேன். இல்லைங்க என்ன தெரியுமா, எல்லா தேவைகளுக்கும் வாசு போட சைட்ல ஓடி போட்டுண்டு மேல ஸ்லாப்பு போட்டுட்டு அதுக்கு மேல ரோடு போடணும். தேவையை ஸ்லாப் எடுத்தா மதியே இது தோண்டணும், அங்க நீக்கணும், தோண்டணும், வைக்கணும், தோண்டணும். வண்டி வா ஏத்து 3000 ரூபாய். எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கை தாருங்க, நாங்க நீட்டா பண்ணி கொடுக்குறோம். ஆமா, நாங்க ஏதாவது பிரச்சனை 4 கேட்டா பதி நாங்க மிக சிறப்பாக எல்லாம் கரெக்டா இருக்கும். என்னென்ன உண்டோ எல்லாம் கிளியரா இருக்கும். எங்களுக்கு ராஜா கேம் இருக்கனால எங்களுக்கு ஒரு படியும் இல்ல. விட்டு நாங்க அதே செஞ்சிடலாம். ஆமா, நாங்க அதுக்குள்ள ஸ்டெப் எல்லாமே எடுப்போம். நமக்கான கொள்ள அடிச்ச மாட்டோம். அதுல 2 வாரம் வருமானம் எங்களுக்கு பெரிய அளவு தேவையில்லை. ஏன்னா ராஜா கேம் இருக்குது. ராஜா கேம் இருக்குதுல நாங்க என்ன சும்மா விளாண்டாலே 3 கோடி ரூபாய். 3 கோடி ரூபாயில தான் இன்னும் ஒரு செல்லு வாண்டிருக்கேன். இன்னும் ஒரு செல்லு வாண்டிருக்கேன். என்னத்துக்கு 2 செல்லு நாளை கொண்டு வைக்கணும். பைசா இல்லை செலவு. ராஜா கேம் அஜின் ராஜா கேம் விளையாடி தான் ஐபோன் எடுத்தான். பாத்தீங்களா?
தெரியுதா? இது வெறும் ரப்பர் கேஸ் ஒன்றும் கிடையாது, ராஜகமலாடி வாங்கினது. ஜெபின் இப்பதான் முயற்சி பண்ணிட்டே இருக்கான், உடஞ்ச செல்ல வச்சிருக்கான். அவன் இப்போ 17 ஆகுது. அவனுக்கு செல்ல காட்ட முடியாது, ஏன்னு தெரியுமா? அவனு செல்ல தான் வீடியோ அடிக்கும். சரியா? சரி, இது போல டெய்லி உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தேவைப்பட்டுனா நம்ம டெய்லி சம்பவத்தை சம்பவமாக பாருங்கள். ஓகே, ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க. ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி வைங்க, சம்பவத்தையே பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் சொல்லு. சம்பவம் உண்டாக்கும். அது இருக்கட்டும். எப்படி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை டிங் அடிச்சு விடுங்க. மண்ணடி சவுண்ட் ஓகே, அது பார்த்து எல்லாருமே நாங்க இன்ஸ்டால போடிய வீடியோயை மறக்காம மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போடுங்க. அதுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுப்போம். ராஜா கேம்ல எங்களுக்கு நல்ல வருமானம் வருது, கிஃப்ட் கொடுப்போம். அது இப்போ இல்ல, ஐடி ரீச் ஆன அப்புறம். ஓகே, உங்களிடம் விடைபெறுவது டெய்லி சம்பவம். பாய்.